துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோ வாயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் நிரந்தர பணியிடம் தலைமை ஆசிரியர் தேவை என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அறிவிப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன அறிவிப்புகள், யாருக்கெல்லாம் இது விதிமுறைகளுக்கு உட்பட்டு பள்ளி கல்வித்துறையில் புதிய நியமனங்கள், பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த புதிய நியமனங்கள் 26,000 ஆசிரியர் நியமனங்களை உடனடியாக பள்ளி கல்வித்துறை நியமிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே நிறைய இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அதே போல் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அறிவிப்புகளையும் நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போர்டில் நமக்கு புதிய புதிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வைக்கணும். இந்த ஆண்டுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு வேதனைக்குரிய தகவல். கண்டிப்பாக இந்த ஆண்டுக்கு உண்டான அனைத்து தேர்வுகளையுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் இப்பொழுது தேர்வு எழுதிட்டு, இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நபராக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஜாக் போட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் அவர்கள் வழங்க இருக்காங்க. நிறைய பாஸ் விகிதத்தை மாற்றி அமைக்கலாம். அதே போல் இந்த பாஸ் மார்க் 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றத அனைத்து கம்யூனிட்டிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ சிறப்பு டெட்டோடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதோடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். டெட்டு தேர்வு அறிவிப்பு வெளியாவதில் தாமதம். டிஆர்பி மீது ஆசிரியர்கள் அதிருப்தி மற்றும் கோபத்தில் இருக்காங்க. ஸோ ரொம்ப கோபத்தில் பொது டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடாமல் டிஆர்பி காலதாமதம் செய்து வருவதாக இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் பட்டதாரிகள் அதிருப்தியில் இருக்காங்க. மத்திய அரசு இலவச கட்டாய சட்ட உரிமை சட்டத்தின்படி அதில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளி பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வாகிய டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த டெட் தேர்ச்சி அப்படின்றது நீதிமன்றமே பார்த்திங்கன்னா கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஆசிரியர்கள் சிறப்பு டெட்டுக்கு தயாரானாங்க. ஸோ ஜூலை 4-5 தேர்வுகள் நடந்தது. ஆன்சர் கீஸ் வெளியிட்டாங்க. அதன் பிறகு என்ன ரிசல்ட்டு தான், ரிசல்ட் வெளியாகுதில் கடும் தாமதம் ஏற்படுகிறதுங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பள்ளி கல்வி ஒரு வெளியிட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளி வளாகத்தில் வேறு யாருடைய அனுமதி, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பள்ளி வளாகத்தில் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நிரந்தர தலைமை ஆசிரியர்கள் தேவை. என்ன இந்த நிரந்தர தலைமை ஆசிரியர்கள் யாருக்கு இது பயன்படும்? ஸோ தலைமை ஆசிரியருக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்றது கேள்வியாக தான் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அரசு உதவி பெறும் ஸ்ரீனிவாசா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு நியமனம் செய்ய கோரி கீழே குறிப்பிட்டுள்ளவாறு தகுதியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ விண்ணப்பங்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் 1 கல்வி தகுதி BA BEd என்ன சுழற்சி GT ஜென்ரல் டன், ஓகேங்களா. கூடுதல் தகுதி டெட்டு பேப்பர் 2 தேர்ச்சி ஜீவோவும் போட்டிருக்காங்க. ஸோ ஊதிய உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாணை 303 கீழே 10/11/2017 படியே இது வழங்கப்படும். குறிப்பு அங்கீகரிக்கப்பட்ட நாள் தணிக்கையின் ஒத்துழைப்பு. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி 5 ஆண்டுகள் பள்ளி முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.